भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतिर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 26வது ஸ்லோகம். பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியாः பிரயச்சதி ததகம் பக்திபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனः. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோ மே பக்தியாः பிரயச்சதி ததகம் பக்திபகிருதம் அஸ்னாமி பிரியதாத்மனः. இந்த ஸ்லோகம் ரொம்ப உயிரானது. நம்ம அத்தனை பேருக்கும் இது தினமும் தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், சுவாமி எப்படியெல்லாம் தன்னை ரொம்பவும் சௌசீல்யமாக என்ன கொடுக்குறோமோ அதை ரொம்ப விருப்பப்பட்டு கொடுக்குறோம் என்று சொன்னால் அது மிக எளிமையான பொருளாக இருந்தாலும் ரொம்ப மகா சந்தோஷத்தோடு அதை வாங்கிக்கிறார், மகா சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கிறார் அப்படின்றத இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இந்த பேட்டில் ஃபீல்டில், அதாவது சண்டை போடுறதுக்கு எல்லாரும் ரெடியாக காத்துன்னு இருக்கா. அந்த நேரத்தில் அவளோட சங்கமெல்லாம் எடுத்து ஊதிட்டு நாங்கள் சண்டைக்கு தயாராக இருக்கோம்னு சொல்லிட்டா. அதுக்கு நடுவில், அந்த சண்டைக்கு நடுவில் இருக்கும்பொழுது அர்ஜுனன் என்ன சொல்கிறான், இந்த தேரை கொண்டு போய் அந்த 2 சேனைக்கு நடுவில் நிறுத்து கிருஷ்ணா, நம்ம ஒரு தடவை எல்லாரையும் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னபோது அப்படின்னு சொல்லிட்டார். அவன் சொன்னதை கேட்டுன்னு பெருமாளை கொண்டு போய் 2 சேனைக்கு சேனையோர் உபயோர் மத்தியே அப்படின்னு சொல்லி நடுவில் நிறுத்தின பிறகு இவருக்கு ரொம்ப டவுட் வந்துடுது. என்னால் இனிமேல் சண்டை போட முடியாது, இவாள்லாம் என்னோட தாத்தாவாக்கம் பாமாவாக்கம் சித்தப்பா பெரியப்பா என்னோட குரு எல்லாம் இருக்க, அவளோட சண்டை போட மாட்டேன்னு வில்லு அம்பரா துணிலாம் கழட்டி கீழே வச்சுட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குதுன்னு சொன்னார். அது ஒரு சரியான அந்த ஸ்ட்ரெஸ் உள்ள ஒரு சமயம், மனக்குழப்பத்தில் இருக்கான். அந்த சமயத்தில் போய் பெருமாள் நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வரார். நம்ம சொல்கிற மாதிரி சென்ற பதிவில் சொன்னோம், 700 ஸ்லோகம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு 4.5 மணி நேரம் ஆகும். சிலப்பா பொறுமையாக சொன்னால் 6.5 மணி நேரம் கூட ஆகும்னு சொல்கிறோம். ஆனால் 6.5 மணி நேரம் ஆகலை. அவருக்கு சண்டைக்கு நடுவில் ஒரு முகூர்த்த காலத்திலேயே இதை மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கணும், அது வேறு விஷயம். அதுக்கு நடுவில் இதுபோல் ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் கூட சொல்கிறார். ரொம்ப உயிரான கருத்து, மேன்மையான கருத்து இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை கூட, அது பெரிய விஷயத்துக்கு நடுவில் இதுபோல் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் பெருமாளுக்குள்ள சொல்லியிருக்கார். அதில் என்ன, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் சென்ற பதிவில் சொன்னார். மத்தியாஜினஹா அபி, என்னை குறித்து பூஜனை செய்பவர்களும் என்னையே வந்து அடைகின்றனர். தானே ஒரு யஜ்ஞத்துக்கும் யாகத்திற்கும் போக்தா பிரபு எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனே என்று உணர்ந்து மனதால் அர்ப்பணித்து பக்தியுடன் பூஜனம் செய்பவர்கள் என்னையே வந்து அடைகின்றனர் அப்படின்னு சொன்னாரா சென்ற ஸ்லோகத்தில். அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் பூஜனை பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எது கொடுத்தா எனக்கு ரொம்ப திருப்தி, எதை நான் விருப்பப்பட்டு ஏற்றுக்கிறேன் அப்படின்ற அடுத்த ஸ்டெப்பில் சொல்லும்பொழுது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். பத்திரம் என்ன சொன்னால் ஒரு இலை, ஏதான ஒரு பச்சிலை. பச்சிலைன்னு என்ன, துளசி இலை, துளசி இதழ அங்குரதளமாக சுவாமியோட திருவடி தாமரையில் சமர்ப்பிக்கணும். அப்புறம் புஷ்பம், ஏதேனும் ஒரு வாசனையுள்ள ஒரு புஷ்பம், ஒரு மலர், அது சுவாமியுடைய திருவடி தாமரையில் நம்ம சமர்ப்பிக்கணும். இந்த ஒரு மலரை திருவடி தாமரையில் சமர்ப்பித்ததுக்கு கஜேந்திர ஆழ்வார் சிறப்பான உதாரணம். கஜேந்திர ஆழ்வார் என்ன பண்ணியாச்சு, ஒரே ஒரு பூவை, தாமரை பூவை பறிச்சுட்டாச்சு. அதுவாக முதல்ல காலை பிடிச்சுன்னு கொடுத்து. ஆனால் என்ன பண்ணுறது, இவர் கரை மேலே நிற்கணும்னு நினைக்கிறாரு, முதல்ல தண்ணிக்குள்ளே இழுக்கிறது, மாற்றி மாற்றி பண்ணும்பொழுது கிருஷ்ணா ஆதி மூலமே நாகத்தனைவாய் அப்படின்னு கூப்பிட்டு பார்க்குறது. உடனே பெருமாள் ஓடி வரார். எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்ட அப்படின்னா, உன்னை இது காலிலேருந்து விடுவிக்கிறதுக்கா? இல்லை கிருஷ்ணா, அதுக்காக கூப்பிடல. ஆனால் இந்த தும்பிக்கையில் வச்சுருக்கனே அந்த பூ வாடி போயிடும், அதனால் அது வாடுறதுக்கு முன்ன உன் திருவடியில் சமர்ப்பிக்கலான்னு கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கஜேந்திர ஆழ்வார் என்ன பண்ணுறாரு, சுவாமியோட திருவடியில் அந்த பூவை சமர்ப்பிக்கிறார். அதாவது ஒரே ஒரு பூ தான் அது, இத்தனைக்கு அதில் நடுவில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. இந்த முதலையும் கஜேந்திர ஆழ்வாரும் 1000 வருஷம் ஜலத்தில் 2 பேரும் என்ன பண்ணிட்டுருக்கா, சண்டை போட்டுருக்கா. இவர் தண்ணியில் இழுக்கிறார், அவர் தரையில் இழுக்கிறார் அப்படின்னு 2 மாற்றி மாற்றி போட்டுருக்கு.
அந்த 1000 வருஷத்துக்கு அது வாடி போயிடுமே அந்த பூவே. கிருஷ்ணா உனக்கு சீக்கிரம் சமர்ப்பிக்கணும், ஆதி மூலமே நாகத்தனைவாய் ஆரிடர் களைவார், இந்த கஷ்டத்தை எங்கிட்ட யார் காப்பாற்றுவா என்னை இதுலேருந்து அப்படின்னு சத்தம் போட்டு கூப்பிட்றது. பெருமாள் அப்புறமா வரார். வந்த உடனே இதை சமர்ப்பித்த உடனே எதுக்காக கூப்பிட்டேன்னு, இது வாடி போயிடும், இவ்வளோ நாளாக இத்தனை நாளாக தும்பிக்கையில் பிடிச்சின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமர்ப்பிக்கிறது. ஒரு மலர், அப்புறம் ஒரு தோயம்னு சொன்னால் ஒரு தீர்த்தம், நல்ல சுத்தமான தீர்த்தம். அதுக்கப்புறம் பிரயஷ்சதி அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுக்கு பரயதாத்மனா தூய்மையான அந்தக்கரணம் சுத்தம் என்ன சொன்னா உள் மனதிலும் சுத்தமான எண்ண ஓட்டங்களோடு இதை நாம் பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற கருத்தோடு என்கிற மனப்பான்மையோடு பெருமாளுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த ஒரு பச்சிலை, அப்புறம் ஒரே ஒரு பூ, ஒரே துளி போரும் தீர்த்தம், இது அத்தனையும் அந்தக்கரண சுத்தம், அதாவது உள்மனத்திலும் சேர்ந்து சுத்தமான மனப்பான்மையோடு சுவாமிக்கு பக்தியுடன் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த பொருளை நான் விரும்பி பூசிக்கின்றேன். அஷ்னாமி, அதை அகம் அஷ்னாமி சொல்கிறார். இந்த ஒரு முக்கியமான விஷயம், பக்தி புகர்தம் தீர்த்தமோ அப்படின்னு சொல்கிறார். தீர்த்தமோ புஷ்பமோ ஏதோ ஒன்று, ஒரு விஷமாக இருந்தால் கூட சுவாமி அதை விருப்பப்பட்டு எடுத்துக்கிறாருன்றதுக்கு ஒரு உதாரணம் பூத்தன சம்ஹாரம். பூத்தனா எதுக்கு வந்தா, கம்சனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துடுத்து, அந்த குழந்தை எங்கேயோ கோகுலத்தில் தான் இருக்குது, போய் நம்ம பார்த்துட்டு வரலான்னு அவனே வர முடியாது, அதனால் ஒருத்தரையே அனுப்புகிறான். ஆனால் பூத்தனை என்ன பண்ணினா, அவகிட்ட நான் பார்த்துட்டு வரேன், நான் போய் கிருஷ்ணாவை பார்த்துட்டு பால் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவனை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா. ஆனால் அவள் என்ன பண்ணா, சுவாமிக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் வந்தா, அது ஒரு நல்ல கருத்து தான். ஆனால் கொண்டு வந்தது அத்தனையுமே சுவாமிக்கு தான், இதில் இருக்கிற விஷப்பால் இருந்தால் கூட இது சுவாமிக்கு கொடுக்கறதுக்கு தான். ஆனால் சுவாமிகிட்ட விசுவாசமாக எடுத்துன்னு வந்தா, ஆனால் அவள் கொடுத்தது விஷப்பாலாக இருந்தால் கூட சுவாமி அதை விருப்பப்பட்டு எடுத்துட்டு அவளுக்கு என்னத்தை கொடுத்தார், மோட்சத்தையே கொடுத்தார். ஏன்னா விருப்பப்பட்டு கொடுத்தா, அது தவறு தான். அந்த தவறாக இருந்தாலும் அந்த பூதனா சம்ஹாரத்தில் இருக்கிற முக்கியமான சூக்ஷ்மமான கருத்து என்னன்னா, அவள் பூதனை பெருமாளுக்கு பால் கொடுக்கறதுக்கு தான் எடுத்துன்னு வந்தா. அது வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் கரெக்டு, அதுக்கு ஃப்ளாரசன்ட்டில் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன பால், எப்படி கொண்டு வந்தா, எதுக்கு வந்தா அப்படின்னு அந்த 3 கேள்வி கேட்டால் 3 கேள்விக்கு 3 ஆன்சர் இருக்குது. 3 ஆன்சரும் வெறும் தப்பு. அதுக்கு நம்ம இந்த மனுஷ மனத்தில் அது ஏற்றுக்கவே முடியாது. சுவாமிக்கு போய் இப்படி பால் கொடுத்தியா, ஹவு டேர் யூ ஆர் அப்படின்னு நம்ம சாதாரணமாக கேட்கலாம். ஆனால் சுவாமி அதை எப்படி எடுத்துட்டார், எனக்கு தான் கொண்டு வந்தா, பால் தான் கொண்டு வந்தா. ஆனால் அவளுக்கு என்ன பண்ணித்தா, அவளோட சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளோட எஜமான யாரோ அவன் தப்பான கைடன்ஸ் கொடுத்துருக்கான், இருந்தாலும் அவள் கொண்டு வந்தது எனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சுவாமி அதையும் எடுத்துக்கிண்டு அதையும் ஸ்வீகரிச்சுக்கின்றார். அதற்கு பிரதியாக அவளுக்கு மோட்ச சாம்ராஜ்யத்திலே இடம் கொடுத்தார். இது ஒரு முக்கியமான விஷயம். அந்த தோயம், பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு தீர்த்தமாக இருந்தாலும் சாதாரணப்பட்ட விஷயமா இருந்தாலும் சுவாமி அதை பக்தியோடு கொடுத்தா, ஒரு விசுவாசத்தோடு கொடுத்தா, வேறு ஒரு கவனமும் இல்லாமல் மொத்தமே சுவாமிக்கு தான் அப்படின்னு கொடுத்தா, அதை சுவாமி என்ன பண்ணுறார், நிச்சயமாக தான் விருப்பப்பட்டு எடுத்துக்கொள்கிறார், விருப்பப்பட்டு புசிக்கின்றார் அப்படின்னு ஆகும். அதை யார் அதில் என்ன குலம், கல்வி, தொழில், செல்வம், வயது, ஆண் பெண் என்ற பேதமின்றி பிரேமையுடன் எதை கொடுத்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் அதை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். இதுக்கு நல்ல உதாரணம் என்ன, விதுரர் கொடுத்த வாழைப்பழம், அப்புறம் சபரி கொடுத்த அந்த காட்டில் இருக்கிற பழங்கள், குகன் கொடுத்த மாவு, தினை மாவு, தேன், இதெல்லாம் மகா விசுவாசத்தோடு கொடுத்தது. இவளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான கருத்து. ஆனால் பூதனை கொடுத்தது அப்படி இல்லை. அவள் சிறப்பாக, அவளோட எண்ண ஓட்டங்கள் சரியில்லை, ஆனால் சுவாமிக்கு கொடுக்கணும்னு தான் கொண்டு வந்தா. அதையும் கூட சுவாமி விசுவாசத்தோடு ஏற்றுண்டார். அதனால் பக்தி பகர்தம், பக்தியுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அந்தக்கரண சுத்தி, அதாவது திருக்கரண சுத்தி, மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான பிரேமையில் சுவாமிக்கு சமர்ப்பிக்கணும். அதில் என்ன பண்ணார், குசேலர் பக்தியுடன் கொணர்ந்த அது ஒரு உபகாரம். அதுபோலும் திரௌபதி அளித்த கீரை போலும்
ஒரு தடவை நம்மளுக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். திரௌபதி வந்து காட்டில் இருக்கிறா. அந்த 13 வருஷத்துக்கு 12 வருஷம் இருக்கணும்னு சொன்னபோது அப்போது துரியோதனன் என்ன பண்ணுறான், துர்வாசரும் அவரோட சிஷ்ய கூட்டத்தையும் காட்டுக்கு போய் எங்கள் சித்தப்பா பையன் இருக்கான், நல்லபடியாக அவனுக்கு எல்லாருக்கும் ரிஷின்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், பிராமணோத்தமர்களோட பேசி காலம் கழிக்கிறது தான் அவனுக்கு இஷ்டமான வேலை அப்படின்னு சொல்லி அவன் தவறான கருத்தோடு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் திரௌபதி கிட்டே இருக்கிற அந்த சூரியன் கொடுத்த அந்த அக்ஷய பாத்திரம் இருக்கே, அது ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கும். பகல் நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுட்டா கடைசியாக திரௌபதியும் சாப்பிட்டுட்டா அன்றைக்கி போதுக்கு அந்த பாத்திரத்துலேருந்து அக்ஷய பாத்திரத்துலேருந்து என்ன வராது, ஆகாரம் கிடைக்காது. மறுபடியும் அடுத்த நாள் கார்த்தால சூரியனை உத்தேசித்து அந்த நமஸ்காரம் பண்ணி அவள் அதை கேட்டுண்டாதான் அவளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும், ஆகாரம் அத்தனை பேருக்கு கிடைக்கும். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, கடைசியாக திரௌபதி சாப்பிட்ணும். அப்படி திரௌபதி மத்தியானம் 3 மணிக்கு சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் ராத்திரி வரைக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் கார்த்தால சூரியோதயம் தாண்டி வரைக்கும் ஒருத்தருக்கும் ஆகாரம் இல்லை. இதுபோல் தெரிஞ்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணா, திரௌபதி சாப்பிட்டுட்டா அவர் துர்வாசர் அப்புறம் தான் வரார். பார்த்தா அந்த பாத்திரம் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. அப்போ உடனே கிருஷ்ணா இது என்ன ஆரிடர் களைவார் அப்படின்னு அவளும் பிரார்த்தனை பண்ணுறா. பெருமாள் அடுத்த க்ஷணமே அங்கே வந்து நிற்கிறார். என்னத்துக்கு கிருஷ்ணை என்னை இப்போ கூப்பிட்டுண்டே என்ன, இது மாதிரி துர்வாசர் வந்திருக்கார், எல்லாரும் வந்து ஆறில் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கா. நானும் சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டேன், அதனால் எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவாளா அவர் வரப்போகிறார் 100 சிஷ்யர் அழைச்சிட்டு வரேன்னு சொல்கிறாளே, என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். ஒன்று மேலே போய் அந்த பாத்திரத்தை எடுத்துன்னு வா. பாத்திரத்தை எடுத்துன்னு வா. அலம்பிட்டேன் கிருஷ்ணா, அப்போவே அலம்பி வச்சுவிட்டேன், இருந்தாலும் கொண்டு வாயேன், ஒரு நிமிஷம் கொண்டு வாயேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். உடனே திரௌபதி போட்டு எடுத்துன்னு வரா. பார்த்தாக்க அந்த அலம்பின பிறகு அந்த பாத்திரத்தில் பழைய கீரை, வெந்து போன ஒரு கீரையோட ஒரே ஒரு தழை அதில் ஒட்டின்னு இருக்குது. ஒரு நிமிஷம் அதை எடு, ஐயோ அதை அலம்பிட்டான், பரவாயில்ல கொண்டா, சீக்கிரம் கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் அதை வாயில் போட்டு கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு தானே சொல்லிக்கிண்டு அந்த ஒரு துளி போகிற கீரையை அவர் போட்டு முழுங்கிட்டார். முழுங்கிட்டா ஒன்றும் ஆகலை. அவருக்கு வந்து ஒருத்தர் பிரஜாபிய சொஸ்திகி, எல்லா இந்த உலகத்துக்கும் போய் சேரட்டும், எல்லா ஜீவராஜிகளுக்கும் இந்த ஆகாரம் போய் சேரட்டும்னு தவமாயில் தானே போட்டுவிட்டார் பெருமாள். அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கெல்லாம் ஒரு சிஷ்யா அறக்க பறக்க ஓடி வரான். இந்த மாதிரி யுதிஷ்டர்கிட்ட வந்து இப்போது எங்களுக்கு எல்லாருக்கும் பசியே இல்லை, துர்வாசர் அப்படியே வேற ஒரு காரியம் வந்துருத்துன்னு அண்ணன் பக்கமாக போயின்னு இருக்கார், நாங்கள் 300 நாளைக்கு வந்து யுதிஷ்டரோட கிரகத்தில் நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரியப்படுத்த சொன்னார்னு அந்த ஒரே ஒரு சிஷ்ய பிள்ளை ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான். இது என்ன, திரௌபதி கொடுத்த கீரை பெருமாள் தான் சாப்பிட்டது இல்லாமல் இன்னும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இது அவளோட ஆகாரத்தை பூர்த்தி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சகல பேருக்கும் அந்த பசியை அது நிறுத்தி விட்டது. அதுபோல் சபரி அளித்த பழம் அவளை எப்படி கொடுத்தா, ஒரே ஒரு பழம் பெருமாள் வரப்போகிறான்னு தெரிஞ்சுட்டு ஒரு பழமாக நன்னா பழுத்துதா பார்த்து எடுத்து அவள் அந்த பானையில் போட்டு வச்சுருந்தா. பெருமாள் வந்த உடனே கொடுத்தா. ஒரு பழம் சாப்பிட்ட உடனே பெருமாளுக்கு ரொம்ப அடுத்து. அதுக்கு தான் பேர் ராம்ஃபல். அந்த பழத்துக்கெல்லாம் என்ன பேர், ராம்ஃபல்னு பேர். இன்றைக்கி கூட சொல்கிறா அந்த மாதிரி பழம் அந்த காட்டில் இருக்கும், ஒரே ஒரு பழம் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுட்டா 3 நாளைக்கு பசிக்காது அப்படின்றா. நம்ம அந்த காட்டுக்கு போக முடியுமா, அங்கே அந்த ராம்ஃபல் கிடைக்குமா, அது முதல்ல அது எப்படி இருக்குன்னே நம்மளுக்கு தெரியாது, நம்ம பார்த்ததே இல்லை அந்த ராம்ஃபல்ல. ஆனால் அடியனுடைய சகாக்கள்லாம் பார்த்து சொல்லியிருக்கா, நம்மளோட நாவல் பழம் என்ன கலரில் இருக்குமோ அதுபோல் இருக்கும், ஆனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிலப்போ நம்ம ஆப்பிள் ஆரஞ்செல்லாம் சாப்பிட்றோமே அந்த சைஸுக்கு அந்த ராம்ஃபல் இருக்கும். அந்த ராம்ஃபல் ரொம்ப சிறப்பானது. அது நிஜமாகவே 2 பழம் சாப்பிட்டுட்டா ஒரு பகல் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ராத்திரி ஃபுல்லாக பசி இல்லாமல் நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னு. அது மாதிரி சபரி கொடுத்த பழம் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா அவள் விசுவாசத்தோடு சேர்த்து வச்சுருந்தா பெருமாளுக்கு. அப்புறம் ரந்தி தேவன் கூட தீர்த்தம் எடுக்கிறான். எப்படி, ரந்தி தேவன் கொடுத்த தீர்த்தம் ரொம்ப சிறப்பானது. அதனால் எதாக இருந்தாலும் பெரியோர்களை தரிசிக்க செல்லும் பொழுதும் ஆலயத்திற்கு போகும் பொழுதும் பெருங்கையனாய் ஒருபொழுதும் போகக்கூடாது. அங்கு சமர்ப்பிப்பதற்காக அற்பமானதாக இருந்தாலும் ஏதேனும் ஒன்றை கொண்டு செல்ல வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அதுபோல் மின்சார சக்தி ஒரு அற்பமான மயிரிழையை போன்று சிறு கம்பியில் சென்று கொண்டிருந்தாலும் அது பற்ற கிடைத்தால் அதன் வழி எளிதில் பாய்ந்து செல்லுவது போல் பகவத் கிருபையும். ஒரு மின்சார கம்பி நம்மலாம் பார்க்குறோம், நம்ம மாத்தில் என்ன
கனெக்ஷன்ஸ்லாம் வரும்போது மெலீஸான ஒரு கம்பியில் தான் இருக்குது. ஆனால் அந்த கம்பியில் கரண்ட் பாயணுன்னே பெருசு பெருசான லைட்டெல்லாம் கூட அது எரிய பண்ணுறது, பெரிய ஃபேன் சுற்றுறது, அப்புறம் வந்து ஏர் கூலர்லாம் சுற்றி பண்ணுறது எல்லாமே நடக்கிறது. அதுபோல் பகவானுடைய கிருப்பையை நாம் என்ன பண்ணணும், ஸ்வீகரிச்சுக்கணும். பகவானுடைய கிருப்பை நம்மளுக்கு வேணும் அப்படின்னா மிகவும் அற்பமானதாக இருந்தாலும் பத்திரம், புஷ்பம், பலம், அர்ப்பண பொருள்களின் வழியே நம்மிடம் பாய்கின்றது. எது? பகவத் கிருப்பை. பகவத் கிருப்பை என்பது இந்த பத்திரம், புஷ்பம், தீர்த்தம், ஒரு பச்சிலை, யாவர்க்குமார் ஓர் பச்சிலை அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அந்த யாவர்க்கும் மாம் ஓர் பச்சிலைன்னு சொல்கிறோமே, அந்த பச்சிலை மூலமாக அர்ப்பண பொருள்களின் வழியே நம்மிடம் பாய்கின்றது. சுலபமாய் கிடைக்கக்கூடிய பத்திரம், புஷ்பம் இருக்கவும், பக்தி ஒன்றினால் அடையக்கூடிய பகவான் இருக்கவும் முக்திக்கு முயலாமல் இருப்பது ஏன்? சுலபமாக கிடைப்பார் பெருமாளோட பக்தி. சுலபமாக பெருமாளோட கிருப்பையை நம்மக்கிட்ட வாங்கிக்க முடியும். எப்படி? ஒரு சின்ன ஒரு துளசி இலை, ஒரு வாசனையான சின்ன சின்ன பூ, அப்புறம் ஒரு துளிபோரம் தீர்த்தம், இதை கொடுத்தாலே பெருமாளுடைய கிருப்பை நம்ம மேலே பாய போகிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இருக்கும்பொழுது எளிமையாக கிடைக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணரையும் எளிமையான பொருள்களை சமர்ப்பிப்பதனால் அவருடைய மகா கிருப்பை நம்ம மேலே பாய்வதற்கும் இருக்கும் பொழுது முக்திக்கு முயலாமல் இருப்பது ஏன்? நிறைய 2-3 தடவை நம்ம இதை பற்றி யோசிக்கலாம். இந்த பதிவை தொடர்ந்து கேட்டு இதில் இருக்கிற பொருளை ஆசிகர்கள், அன்பர்கள் மனசில் வாங்கிக்கணும்னு சொல்லி தாழ்மையாக கேட்டுக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.